ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயக்கீரை வடை செய்யலாம். வெந்தயக்கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதோட வெங்காயமும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கப்பு பெரிய கப்பு அவல் எடுத்துக்கிறேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போது அதில் அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், அதோட கொஞ்சம் தனியா விதையை அரைச்சி சேர்த்துக்கலாம் மிக்சியில். இதுதான் இந்த வடைக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவலில் நல்ல ஈரம் இருக்கிறதுனால முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பிசைஞ்சிக்கணும். தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணி தெளிச்சிக்கணும். வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும், கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதோட அவல் நம்ம ஊற வச்சதுனால அதுலேயும் ஈரம் இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. ஃபைனலாக கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்தா பார்க்க அழகாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி வெள்ளை எள்ளு இல்லை, கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த மாதிரி வடையை தட்டி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு வடையாக போடலாம். கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இப்படி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். திடீர்னு வடை செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் வெந்தயக்கீரை வடை செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.